பிரான்சில் செப்டம்பர் 10ஆம் தேதி நாட்டை முடக்குவோம் என்ற முழக்கம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கோடை விடுமுறை முடிந்து அரசியல் சூழ்நிலை திரும்ப திறக்கும் வேளையில் இந்த போராட்ட அழைப்பு மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெலிகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் போன்ற தளங்களில் பரவிய இயக்கம் ஒன்றினால் நாம் சீற்றமடைவோம் என்ற சேனல் மூலமாக இந்த பிரச்சாரம் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் பிரான்சுவா ஃபைரோவின் அரசாங்கம் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சுமார் 44 பில்லியன் யூரோக்களை சேமிக்க திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த மாதம் முழுவதும் நாடு தழுவிய போராட்டங்கள் வெடிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு இந்த பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது எந்த ஒரு அமைப்பின் தலைமையிலும் நடைபெறாதது. கோரிக்கைகளும் பரவலாக உள்ளன. திருத்தச் சட்டம், சம்பள உயர்வு, ஓய்வூதிய உயர்வு மற்றும் அரசு சிக்கன நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு வெளியிட்டு இந்த போராட்ட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மஞ்சள் அங்கி போராட்டம் போன்று இது சமூக வலைதளங்களில் உருவாகி மக்கள் ஆதரவை பெறும் இயக்கமாக உருவெடுக்கின்றது. வேலை நாளான செப்டம்பர் 10 அன்று திட்டமிடப்பட்டுள்ளதால் நாட்டின் இயல்பான நடவடிக்கைகள் பாதிக்கப்படலாம் என அச்சம் நிலவுகிறது. தொடக்கத்தில் விலகி நின்ற தொழிற்சங்கங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் தற்போது இதில் ஆதரவை தெரிவிக்க தொடங்கியுள்ளன. செப்டம்பர் மாதம் பிரான்ஸ் ஒரு பெரிய சமூக கலக்கத்தை எதிர்நோக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.